Good to see. We started our recording. Let me quickly do the screen share. I hope you can see my screen, மக்களே தெரியுதா? கோபால் பிரதர் ஸ்கிரீன் தெரியுதா? விபிஷா, Ah, வினிதா. yes, bro. ஆல் ரைட். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லா மார்ச்குள்ள என்ட்ரு ஆகுறோம். எஸ், அஃபிஷியலி 3 மாசமா நம்ம டிராவல் இருக்கு. 2026. அண்ட் ஜஸ்ட் ஃபார் த கன்ஃபர்மேஷன், நேற்று நம்ம டிக்ஷனரியோட ஆக்டிவிட்டிஸ் பார்த்தோம். கரெக்டா? லிஸ்ட் காம்ப்ரஷன் பார்த்துட்டு ஒரு சில டிக்ஷனரி ஆக்டிவிட்டிஸ் பார்த்துருந்தோம் இல்லையா? கேன் சம்மன் கன்ஃபார்ம் மீ ப்ளீஸ்? எஸ் லாஸ்ட்டாக பார்த்தது அந்த அடிஷன் அந்த இது பார்த்துருந்தோம். ஓகே, லிஸ்ட் பத்தி பார்த்தோமா? இல்லை டிக்ஷனரிஸ். எதுல வச்சிருக்க அந்த ஃபைலை? am I missing something here? ஓகே, டிக்ஷனரி பேசிக்ஸ்ன்னு போட்டிருக்கீங்கல்ல. டே 8. ஓகே, இவ்வளவு தூரம் டிக்ஷனரி பார்த்துட்டோம் இல்லையா? ம் வெல் அண்ட் குட், வெல் அண்ட் குட். ஆல் ரைட். நான் சொன்ன மாதிரி இதை நீங்க கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. டைம் எடுத்துட்டு பாருங்க. அதுக்கப்புறம் மேனிப்புலேஷன் பத்தி ட்ரை பண்ணலாம். ஒரு சில ஃபங்க்ஷனாலிட்டி எப்படி பண்றது, இன்டர்வியூ ஸ்பெசிஃபிக்கா எப்படிலாம் நம்ம ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்றத வில் டிஸ்கஸ் இட். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம அடுத்த கட்டத்துக்குள்ள போறோம், விச் இஸ் யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன். ஓகே, அப்படின்னா என்னன்னா, இது வரைக்கும் நீங்க பார்த்த லென்த், கவுண்ட், மின்னு, ஸ்பிளிட் எல்லாமே சிஸ்டமோட ஃபங்க்ஷன். ஒரு சில டைம்ல எனக்கு என் தேவைக்கு ஏற்ற மாதிரி நானே ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணணும். அதை எப்படி கிரியேட் பண்ண போறோம், அதுதான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு டே 10 இல்லையா? ஸோ டே 10 01/2026. ஓகே, போட்டுட்டேன். நான் ஜூபிட்டரில் ரன் பண்ணுறேன், ஸோ தட் யூ வில் ஹாவ் அ பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, ஸோ இங்கே போயிட்டு ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணுறேன். அன்டைட்டில் கொடுத்து பைத்தான் யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன் அப்படின்னு நான் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷனை மொட்டையாக சொல்கிறதுக்கு பதிலாக ஒரு பர்பஸ்ஃபுல்லாக ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியாக நான் அங்கே சொல்கிறேன். ஓகே, அதில் ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி என்னன்னு பார்த்தோன்னாக்கா பைத்தானோட ஃபைல் ரீடிங். இப்போ பாருங்க, என்கிட்ட ஒரு சிஎஸ்சி ஃபைல் இருக்கு. லெட் மீ பிக் அப் அ ஃபைல் குயிக்கா. டேட்டா செட்ஸ். ஓகே, ரைட். டைமண்ட் அப்படின்னு ஒரு டேட்டா செட் என்கிட்ட இருக்கு, diamond.csvன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ அந்த ஃபைலை அந்த சிஎஸ்வி ஃபைல் எப்படி நான் ரீட் பண்ணுவேன்னா, ஃபர்ஸ்ட் அந்த ஃபைல் ரீட் பண்றதுக்கான லைப்ரரி பாண்டாஸ். அப்போ பாண்டாஸ்ன்றது சிஎஸ்வி ஃபைலை ரீட் பண்றதுக்கு மட்டும்தான் பயன்பாட்டில் இருக்குமானா கிடையாதுங்க, ஏகப்பட்ட யூசேஜ் இருக்கு. அதுல சிஎஸ்வி ஃபைல் ரீடிங்ன்றது ஒன் ஆஃப் த யூசேஜ். ஓகே, ஃபர்ஸ்ட் இம்போர்ட் பண்றேன், மாடல் நாட் ஃபவுண்ட். அப்போ நான் அர்த்தம் அந்த மாடல் இது வரைக்கும் நான் இன்ஸ்டால் பண்ணலன்னு அர்த்தம். நவ் தேர் ஆர் டூ வேஸ் டு டூ த இன்ஸ்டாலேஷன். ஒன்று, நீங்கள் பைச்சாமில் டெர்மினல் ஓப்பன் பண்ணி பிப் ஸ்பேஸ் இன்ஸ்டால் ஸ்பேஸ் பாண்டாஸ்ன்னு கொடுக்கலாம். இல்லை இங்கே கூட பண்ணலாம், எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் பிப் இன்ஸ்டால் பாண்டாஸ் ஸ்டார்னு இருந்தால் ரன் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். கலெக்டிங் பாண்டாஸ். ஆஸ் யூ கேன் சி, ஜூபிட்டர் வழியாகவும் நீங்கள் என்ன பண்ணலாம், லைப்ரரிஸை இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ நான் பாண்டாஸ் லைப்ரரி இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ பாண்டாஸ் இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா பாண்டாஸ் கூடவே நம்பையும் சேர்ந்து வந்துடும். இப்போ நான் திரும்ப லைன் நம்பர் 1 போயிட்டு ரன் பண்ணால் எனக்கு அவுட்புட் எரர் வரல. தட் மீன்ஸ் பாண்டாஸ் அதில் இருக்குன்னு அர்த்தம். அடுத்து என்ன பண்ண போகிறேன், என்னோட ஃபைலை நான் ரீட் பண்ண போகிறேன். எப்படி ரீட் பண்ண போகிறேன், ஃபைல் கண்டென்ட்னு வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் பாண்டாஸ் டாட்
read CSV. அதில் diamond.csv ஃபைல் நேம் போட்டுட்டு print ஃபைல் கண்டென்ட் கொடுத்தா அந்த CSV ஃபைல்லேருந்து ரீட் பண்ண கண்டென்ட்டை எனக்கு இந்த அவுட்புட்டில் ரிட்டர்ன் பண்ணும். லுக் அட் தட். என்ன மோகன் எவ்வளோ டேட்டா இருக்குனாக்கா 53,939 டேட்டாஸ் இருக்கு. பட் ஜெனரலாக நம்ம ஜூபிட்டர்லையும் சரி பைத்தான்லையும் சரி ஒரு பைத்தான் ஃபைலில் சிஎஸ்வியை ரீட் பண்ணோம் அப்படின்னா எல்லாமே ரீட் ஆகாது. ஸ்டார்டிங்கில் ஒரு 5 ரோஸையும் கடைசியில் ஒரு 5 ரோஸையும் தான் ரிட்டர்ன் பண்ண, நடுவில் டாட் டாட் வரும். நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். அப்படிதான் ஜெனரிக்காவே அது ரெஸ்பான்ஸை கொடுக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஃபைல் ரீடிங் பண்ணியிருக்கோம். அந்த ஃபைல் ரீடிங்கில் 3 விஷயம் இருக்கு. முதல்ல அந்த ஃபைல் ரீடிங்க்கு தேவைப்படக்கூடிய லைப்ரரியை நம்ம இம்போர்ட் பண்ணணும். ஒருவேளை இம்போர்ட் பண்ணும்போது அந்த நேம் வந்து அன்டிஃபைன்டுன்னு வந்துருச்சுன்னா அந்த இன்ஸ்டாலேஷன் இன்னும் நடக்கலைன்னு அர்த்தம். நீங்கள் என்ன பண்ணணும், இன்ஸ்டால் பண்ணணும். ஒருவேளை நீங்கள் பைச்சாம்ல பண்ண மாதிரி இருந்தாலும் ஓகே, பிப் இன்ஸ்டால் பாண்டாஸ்ன்னு கொடுங்க. இல்லை ஜூபிட்டர் வழியாக இன்ஸ்டால் பண்ண விருப்பப்பட்டா அந்த பிப்புக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்க்ளமேட்டிவ் மார்க் போட்டுட்டு இன்ஸ்டால் பண்ணி இன்ஸ்டால் ஆகிடும். இன்ஸ்டால் ஆன உடனே நான் ஒரு லைன் போட்டிருக்கேன், அதே பாண்டாஸை வச்சு ரீட் அண்டர்ஸ்கோர் சிஎஸ்வி. இது வந்து இம்போர்ட் பண்ண அந்த பாண்டாஸ் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன், diamond.csvன்னு கொடுத்துருக்கேன். அது ரீட் பண்ண கண்டென்ட்டை ஃபைல் அண்டர்ஸ்கோர் கண்டென்ட் அப்படின்ட்டு ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். இங்க உங்களுக்கு எழுப்பப்பட வேண்டிய கேள்வி என்னன்னா, மோகன் இந்த diamond.csv ஃபைல் எங்க இருக்கணும் அப்படின்னாக்கா, ஃபார் டைம் பீயிங் எந்த இடத்துல உங்களோட கரண்ட் ஜூபிட்டர் ஃபைலோ பைத்தான் ஃபைலோ ரன் ஆகிட்டு இருக்கோ அந்த இடத்துல வைங்க. இல்லை அப்போ வேற இடத்துல வச்சா ரீட் ஆகாதுன்னா ரீட் ஆகும், அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்போ நான் பைத்தான் ஓப்பன் பண்றேன். இங்க பாருங்க, என்னோட ஃபைல் இருக்கக்கூடிய அதே ஃபோல்டர்ல தான் diamond.csv ஃபைலும் இருக்கு. ஓகே, நான் வேணா உங்களுக்கு diamond.csv ஃபைலை குயிக்காக ஸ்க்ரீனில் சாட்ல போடுறேன். ரைட், போட்டிருக்கேன். இப்போ நான் சொன்ன மெத்தடாலஜியில் கரெக்டாக வச்சு இந்த ஒரு 3 லைன்ஸை மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணுங்க. திரும்ப நீங்க கேட்கக்கூடிய கேள்வி இதுதான் இருக்குமோ, நம்ம யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன் சொன்னோமே, எதுக்காக இது வந்திருக்குன்னா ஒரு ஒரு ஆக்சுவல் ஃபங்க்ஷனை சும்மா சொல்லிக் கொடுக்காம ப்ராக்டிக்கலாக சொல்லிக் கொடுக்க விருப்பப்படுறேன். ஸோ ஃபைல் ரீடிங்கை முதல்ல சொல்லிக் கொடுத்து அந்த ஃபைல் ரீடிங்கை யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன் மூலியமா பண்ணும்போது நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கின்றதை நான் சொல்ல வரேன். ஓகே, ட்ரை இட் அவுட். All right, let me repeat from the very start. So we found out that the reading of the file is a repeated operation. இந்த ஆபரேஷனை திரும்ப 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 பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ப்ராஜெக்ட்ல நம்ம ஒர்க் பண்றோம்னா இப்போ ரீட் பண்றது எல்லாருமே காமனாக தான் பண்ணுவீங்க. நீங்க உங்களுக்கு தேவையான ரீட், அப்போ இட் இஸ் அண்டர்ஸ்டுட் தட் எவ்ரிபடி இஸ் கீப் டூயிங் த சேம் ஃபங்க்ஷனாலிட்டி அகெயின் அண்ட் அகெயின் அண்ட் அகெயின். ஓகே, அப்போ உங்க ப்ராஜெக்ட்லயும் சரி, நீங்க ஸ்பெசிஃபிக்கா ரன் பண்ணக்கூடிய பைத்தான் ஃபைல்லையும் சரி, எதெல்லாம் ரிப்பீட்டடா நீங்க யூஸ் பண்றீங்களோ அதெல்லாம் ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள மாத்தி வச்சிடணும். அப்ப ஃபங்க்ஷனுக்குள்ள மாத்தினா என்ன பயன்னா, ஒண்ணு நம்ம திரும்ப 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 அந்த அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு தடவை டிஃபைன் பண்ணிட்டா போதும். எஃபிஷியன்சி நல்லா இருக்கும். கோட் ரெடியூடன்சி நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். அண்ட் கோட் ஸ்ட்ரக்சரிங்கை நம்ம ஃபாலோ பண்ணலாம். எல்லாத்தையும் தாண்டி முக்கியமான விஷயம் கோட் ஸ்ட்ரக்சரிங்னா அந்த கோட் வந்து ப்ராப்பரா இருக்கும் பார்க்கறதுக்கே. திரும்ப 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 அந்த கோட் போடுறது பதிலாக. அப்ப நாளைக்கு இன்டர்வியூல வந்து when or why we should go for user defined function அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பப்பட்டா நீங்க சொல்ல வேண்டிய ஆன்சர் என்னன்னா, யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் போட்டுட்டா அந்த ஃபங்க்ஷன் நான் மட்டும் இல்லாம என்னோட பைத்தான் ஃபைல் யாராவது ஆக்சஸ் பண்ணா அவங்களும் என்னோட ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். ரிப்பீட்டேஷனை அவாய்ட் பண்றோம், ரெடியூடன்சி அவாய்ட் பண்றோம், எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்றோம், ஸ்ட்ரக்சரிங்கை பெட்டர் பண்றோம். ஓகே, அப்போ எப்போ ஒரு 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 ஃபங்க்ஷன் நம்ம உருவாக்கணும், கிரியேட் பண்ணணும்னா எப்பெல்லாம் ஒரு செட் ஆஃப் ஆப்ரேஷனை நம்ம திரும்ப திரும்ப பண்ண போறோம், யூஸ் பண்ண போறோம் தெரிஞ்சா அதை நம்ம என்ன பண்ணோம், ஃபங்க்ஷனா மாத்தணும். அந்த ஃபங்க்ஷனா மாத்துறதுக்கு முதல்ல டெஃப் அப்படின்ற கீவேர்டு ரொம்ப முக்கியம். ஸ்பேஸ் அந்த ஆப்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபைல் நேம், ஃபங்க்ஷன் நேம் வைங்க. இப்போ நம்ம பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன் ஃபைல் ரீடிங்கை சம்பந்தப்பட்டு இருக்கிறதுனால ஃபைல் ரீடிங் கொடுத்துருக்கேன். ஸ்பெசிஃபிக்காக இது சிஎஸ்வி ஃபைல் அப்படின்றதுனால சிஎஸ்வின்னு போடுறது நல்லது. அப்போ இது ஒரு ப்ரோட்டோகால், ஒரு ஸ்டாண்டர்ட். நாளைக்கு கூட நீங்க கம்பெனி போனீங்கன்னா சும்மா ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணாலும் அது பர்பஸ்ஃபுல்லான வேரியபிளான்னு செக் பண்ணுங்க. இப்போ பார்க்கவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது, ஓ இந்த ஃபங்க்ஷன் வந்து சிஎஸ்வி ஃபைல் ரீட் பண்றதுக்கான ஃபங்க்ஷன் அப்படின்னு தெரிஞ்சுக்கோ. அந்த ஃபங்க்ஷனோட முடிவில் இப்படி ஒரு பேராந்தசிஸ் போடணும்.
இதுதான் ஃபங்க்ஷனோட டெஃபினிஷன். அண்ட் த parenthesis should be coming up with this கோலன் அட் த லாஸ்ட். நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். இஃப் ஸ்டேட்மெண்ட், எல் ஸ்டேட்மெண்ட், ஃபார் லூப் எல்லாமே கோலன்ல முடியும். கோலன்ல முடிஞ்சாலே கோட் ஆஃப் பிளாக் ஆஃப் கோடுன்னு அர்த்தம். தட் மீன்ஸ் அந்த இஃப்க்குள்ளேயோ எல்ஸுக்குள்ளேயோ வயலுக்குள்ளேயோ ஃபங்க்ஷனுக்குள்ளேயோ ஒரு செட் ஆஃப் ஆப்ரேஷன் நடக்க போகுதுன்றதை நம்ம சொல்றோம். ரைட். அப்போ இங்க என்ன அர்த்தம்? ஃபைல் கண்டென்ட் இஸ் ஈக்குவல் டு முன்னாடி பார்த்ததே தான், pandas டாட் read csv. வாட் இஸ் read csv? இன்பில்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் pandas. இது என்ன பண்ண போகுது? ஃபைல் ரீட் பண்ண போகுது. ஸோ diamond டாட் csv அதே தான், நீங்க மேல பார்த்த ஃபங்க்ஷனே தான், ஐ மீன் ஆபரேஷனே தான். பட் இப்போ அது ஃபங்க்ஷனுக்குள்ள வச்சிருக்கோம். அடுத்து என்ன பண்ண போறோம்? பிரிண்ட் பண்ண போறோம். ஃபைல் கண்டென்ட். வாட் டஸ் இட் மீன்? இதுக்கு பேரு தான் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் வித்தவுட் ஆர்குமெண்ட். வாட் இஸ் ஆர்குமெண்ட்னா, அந்த பராந்தசிஸ்குள்ள எதுவுமே கொடுக்காம எம்டியா இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஆர்குமெண்ட். இது நீங்க அப்படியே ரீகலெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஸ்ட்ரிங், லிஸ்ட், டிக்ஷனரி அதுல கூட பார்த்துருப்போம். ஸ்பிளிட்ன்றது என்னது? ஸ்பிளிட்ன்ற ஃபங்க்ஷன் எம்டி பராந்தசிஸ்லயும் ஆர்குமெண்ட் இருந்தும் ஒர்க் ஆகும், ஆர்குமெண்ட் இல்லாமலும் ஒர்க் ஆகும்னு பார்த்தாலே அதே மாதிரி தான். நம்ம கிரியேட் பண்ற ஃபங்க்ஷன் எந்த மாதிரி ஃபங்க்ஷன், ஆர்குமெண்ட் வேணுமா வேண்டாமான்றதை நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். பட் இப்போ நீங்க ஸ்க்ரீன்ல பார்த்துட்டு இருக்குது ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் வித்தவுட் அன் ஆர்குமெண்ட். அப்போ இந்த டெஃபினிஷன் இதை நீங்க ரன் பண்ணீங்கன்னா அவுட்புட் எதுவும் வராது. பிகாஸ் இந்த டெஃபினிஷன் பிளாக் கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க. இது எப்போ ரன் ஆகும், உங்களுக்கு எப்போ அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வரும் அப்படின்னா, அந்த ஃபங்க்ஷனை நீங்க கால் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வரும். எப்படி கால் பண்ணுவீங்க? csv underscore file reading. This is what we calling. ஆல்ரெடி சொன்ன எக்ஸாம்பிள் தான். ஒருத்தர் ஒரு ஆப்ரேஷன் பண்றதுக்குன்னு ஒதுக்கிட்டீங்க. டிரைவ் பண்றாருன்னா ஒரு டிரைவர் தேவை எனக்கு. அப்ப அவரோட ஆப்ரேஷன் என்ன? டிரைவிங். அவர் பேர் என்ன? டிரைவர். அப்ப எப்பெல்லாம் டிரைவ் பண்ணணுமோ நீங்க என்ன பண்ண? டிரைவரை கால் பண்ணணும் இல்லையா? அதே மாதிரிதான் இங்க என்ன நேம்ல இருக்கோ அதே நேம்ல தான் இருக்கணும். உள்ளுக்குள்ள எத்தனை நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட் இருக்கோ இங்கேயும் அதே நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட் தான் இருக்கணும். இப்ப நீங்க கால் பண்றதை ரன் பண்ண உடனே என்ன ஆகும்? இந்த ஃபங்க்ஷன் ரன், இந்த கோட், இந்த லைன் கால் ஆகும். இதே மாதிரி நேம் மேல இருக்கான்னு பார்க்கும். எஸ் இருக்கு. இங்கேயும் எம்டி parenthesis இருக்கு, இங்கேயும் எம்டி parenthesis. அப்போ சிக்னேச்சர் மேட்ச்னு அர்த்தம். சிக்னேச்சர்னா மேல எத்தனை ஆர்குமெண்ட் இருக்கோ கீழே அத்தனை ஆர்குமெண்ட் இருக்கணும். மேல ஆர்குமெண்ட் இல்லைன்னா கீழே ஆர்குமெண்ட் இல்லாம இருக்கணும். தட் மீன்ஸ் ஃபங்க்ஷன் நேமும் அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஆர்குமெண்ட்டும் மேட்ச் ஆகணும். மேட்ச் ஆன உடனே சக்சஸ் ஆயிட்டோம். அதுக்குள்ள சக்சஸ் ஆன பிறகு உள்ளுக்குள்ள என்ன இருக்கோ அந்த ஆபரேஷன் இது பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். திஸ் இஸ் வாட் வி கால் இட் அஸ் ஃபங்க்ஷன், யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன். அதுல ஒரு டைப் என்னன்னா யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன் வித்தவுட் அன் ஆர்குமெண்ட். ஓகே, செக் பண்ணுங்க. ஆல்ரைட். சம்டைம் இது ஆர்குமெண்ட்னு சொல்லுவாங்க, கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. சம்டைம் இது பேராமீட்டர்னு சொல்லுவாங்க, சம்டைம் இது சிக்னேச்சர்னு சொல்லுவாங்க. எல்லாம் ஒண்ணுதான். ஓகே, ரைட். இப்போ பார்த்துட்டோம், மேல இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்த்தோம். யூசர் டிஃபைன் பண்ணி வச்சிருக்காங்க. தேவைப்படும் போது கால் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு திருப்பி அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும்னு விருப்பப்பட்ட கீழே வந்து நான் என்ன பண்ணலாம்? கால் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். திரும்ப கால் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒரு வாட்டி நான் ரீட் சிஎஸ்ன்ற லைன் யூஸ் பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் காலிங் மட்டும் பண்ணா போதும். பட் நவ் பியூட்டி என்ன? அதுக்குள்ள ஒரு ஃபைல் நேம் கொடுத்துருக்கோம். அப்ப எப்பெல்லாம் நான் கால் பண்றனோ அப்ப எல்லாமே அந்த ஃபைல் மட்டும்தான் நமக்கு கால் ஆகும். கரெக்டா? பட் ரீட் சிஎஸ்வின்றது இன்னைக்கு டைமண்டா இருக்கலாம், நாளைக்கு வேற ஒரு சிஎஸ்வி ஃபைலா இருக்கலாம் இல்லையா? ஸோ ஃபைல் நேம் வில் கீப் சேஞ்சிங். அப்போ இந்த ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் இஸ் லுக்கிங் குட், பட் இட் இஸ் நாட் ப்ராக்டிகலி குட். அப்ப என்ன பண்ண போறேன்னா மாத்த போறேன். இங்க பாருங்க, அதே ஃபங்க்ஷனை கொஞ்சம் மாத்துறேன். ஃபங்க்ஷன் நேம் வேற கூட வைக்கிறேன், வித் ஆர்குமெண்ட் மாத்துறேன். என்ன பண்ண போறேன்னா, என்ன ஆர்குமெண்ட் தேவை? ஃபைல் நேம். அப்போ இந்த இடத்துல ஃபைல் அண்டர்ஸ்கோர் நேம் அப்படின்னு வேரியபிளா கொடுக்கணும். தட் மீன்ஸ் சிங்கிள் கோட்ஸ்லாம் கொடுக்காம கொடுக்கணும். அதே நேமை உள்ள பாஸ் பண்ணணும். ஒரே சேஞ்ச் தான். எதெல்லாம் ஹார்ட் கோட் பண்றோமோ அதை ஹார்ட் கோட் பண்ணாம இப்படி வச்சிருக்கோம். இதுக்கு பேர் என்ன? வித் ஆர்குமெண்ட். ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் வித் ஆர்குமெண்ட். இப்போ என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் முதல்ல இந்த டிஃபைன் பண்றீங்க, ரன் பண்ணிடுங்க. இப்போ எப்படி கால் பண்ணணும்? நான் போன வாட்டி மாதிரியே எம்டியா கால் பண்ணனா எரர் த்ரோ பண்ணும். என்ன எரர் த்ரோ பண்ணுது பாருங்க? டைப் எரர், சிஎஸ்வி ஃபைல் ஆர்குமெண்ட் மிஸ்ஸிங் ஒன் ரெக்வயர்ட் பொசிஷனல் ஆர்குமெண்ட். அது என்ன சொல்லுதுன்னா, மோகன் நீ கால் பண்ணிருக்க, நேம் கரெக்ட், அவன் ரொம்ப சந்தோஷம். ஆனா உன்னோட டெஃபினிஷன்ல ஒரு ஆர்குமெண்ட் வச்சிருக்கான்ப்பா, ஆனா நீ எதுவுமே பாஸ் பண்ணலையே.
அப்போ சிக்னேச்சர் மிஸ்மேட்ச் ஆகுது, ஐ எம் சாரின்னு சொல்லிட்டு அதை கையை விரிக்குது. அதுதான் இந்த பர்டிகுலர் ப்ராசஸ். அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஆர்குமெண்ட்டை மேட்ச் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும், அந்த ஃபைல் நேம் அனுப்பணும், diamond.csv. அப்ப என்ன அர்த்தம், இப்ப இந்த ஃபங்க்ஷன் கம்ப்ளீட்டா அன்டச்சடா இருக்கு. இந்த டெஃபினேஷன் லுக் சோ குட் இல்லையா, ஹார்ட் கோடட் வேல்யூ இல்ல. அப்ப எப்பெல்லாம் தேவையோ அப்பெல்லாம் இவர் diamond.csv ஃபைல் கால் பண்ணா ரைட் ஃபைல் ரீட் ஆச்சு. இது என்னது, இது ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் வித் ஆர்குமெண்ட். அப்ப நாளைக்கே நமக்கு இன்னொரு ஃபைல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். லெட் மீ ஜஸ்ட் குயிக்லி கோ தேர். இங்க ஏதோ கிரெடிட் கார்டுன்னு ஒரு ஃபங்க்ஷன் ஒரு ஃபைல் இருக்கு, அதை நான் இங்க வைக்கிறேன். ரைட். இப்போ நாளைக்கு நீங்க கிரெடிட் கார்டு ஃபைல ரீட் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா நீங்க டெஃபினேஷன் எதுவும் மாத்த தேவையில்ல. ஜஸ்ட் இதை பேஸ்ட் பண்ணிட்டு அந்த ஃபைல் நேம் கொடுத்தீங்கன்னா போதும். அந்த ஃபைல் நேமோட கண்டென்ட் இங்க ரீட் ஆகும். இங்க பாத்தீங்களா, அப்போ கோட் லுக்ஸ் சோ அன்டச்ட் இல்லையா. சோ அப்போ இது ஒரு ரெண்டாவது டைப், யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன் வித் ஆர்குமெண்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகே, செக் இட் அவுட். ஆல்ரைட். இப்போ இந்த மாதிரி எரர் வந்துச்சு பாத்தீங்களா, என்ன எரர், சப்போஸ் ஃபைல் நேம் நமக்கு கொடுக்காத பட்சத்துல எரர் த்ரோ பண்ணும். என்ன எரர் த்ரோ பண்ணும், இப்ப மேல ஒரு ஆர்குமெண்ட் இருக்கு, அந்த ஆர்குமெண்ட்டுக்கு நீ ரெஸ்பான்ஸே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு எரர் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் அதை அப்படியே காப்பி பண்றேன், இங்க பேஸ்ட் பண்றேன். அண்ட் இதுக்கு நீங்க கால் பண்றீங்கன்னாக்கா அந்த ஃபைல் நேமோட இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபங்க்ஷன் நேம் வந்து புது நேம், டிஃபால்ட் ஆர்குமெண்ட். ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிச்சிடுறேன் என்ன எரர் வரும்னு சொல்லிட்டு. இதை ரன் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இதை காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணிட்டு, ஒருவேளை நீங்க ஃபைல் நேமே அனுப்பாம இருந்தீங்கன்னா என்ன நடக்கும், எரர் த்ரோ பண்ணும், எக்ஸ்பெக்டட் எரர். இப்போ நீ மேல வச்சிருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் வந்து ஒரு ஆர்குமெண்ட் இருக்கு, நீ ஆர்குமெண்ட்டே பாஸ் பண்ணலன்னு சொல்லிட்டு எரர் வரும். இந்த மாதிரி சூழ்நிலை நீங்க எப்படி அவாய்ட் பண்ணலாம்னா, இங்க ஒரு டிஃபால்ட் ஃபைல் எப்பவுமே கொடுத்துடலாம். ரைட். அப்ப என்ன அர்த்தம், ஏதாவது ஃபைல் வந்து அந்த ஃபைல் நேமை ரீட் பண்ணு, எதுவுமே இல்லைன்னா diamond.csv ரீட் பண்ணணும் அர்த்தம். இப்போ நான் இதை ரன் பண்ண இப்போ ஒர்க் ஆகும். ஃபைல் நேம் மாத்துறேன். முதல்ல ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் எப்பவுமே ரன் பண்ணணும், அதுக்கப்புறம் காலிங்க ரன் பண்ணுங்க. இப்போ ரன் ஆயிடுச்சு பாருங்க. உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், இல்லையே இங்க நேம் இருக்கு, இந்த நேம் மேட்ச் ஆகுது, உள்ளுக்குள்ள ஆர்குமெண்ட் இருக்கு, இங்க ஆர்குமெண்ட்டே இல்லைனாலும் ஒர்க் ஆகும். ஏன்னா நான் மேல டிஃபைன் பண்ணும்போது என்ன பண்ணிருக்கேன்னா டிஃபால்ட் ஆர்குமெண்ட் கொடுத்துருக்கேன். வாட் டஸ் இட் மீன், ஒருவேளை கீழே ஏதாவது ஃபங்க்ஷன் வராம இருந்திருந்தா நீ மேல இருக்கக்கூடிய டிஃபால்ட் ஃபைலை ரீட் பண்றதுக்கு பயன்படுத்திக்கோன்னு சொல்றோம் இல்லையா. நம்ம யூஸ்வலா சொல்லுவோம் இல்லையா, 8 மணிக்கு ஒரு பஸ் வரும், அதை பாருப்பா, கடைசி வரைக்கும் பஸ் வராட்டி நீ கேப் பிடிச்சி வந்துடும் சொல்லல. அந்த மாதிரி ஃபைல் புதுசு ஏதாவது வருதா பாரு ரீட் பண்றது, இல்லையா ஏன் ஃபைலை ரீட் பண்ணிட்டு போன்னு சொல்ற மாதிரி தான் இந்த கான்செப்ட். திஸ் இஸ் வாட் வி கால் இட் அஸ் ஃபங்க்ஷன் வித் டிஃபால்ட் ஆர்குமெண்ட். இன்னொரு டைப் செக் பண்ணுங்க. ரைட். ஸோ நவ் தேர் இஸ் அனதர் கொஸ்டின், வாட் இஃப் ஐ கிவன் அ கிரெடிட் கார்டு. ஓகே, இப்போ அந்த காலிங்ல வச்சுட்டு ஐ எம் ட்ரைங் டு சென்ட் அ ஃபைல் நேம் கிரெடிட் கார்டு அட் சிஎஸ்சின்னு கொடுத்தா என்ன ஆகும்னா கிரெடிட் கார்டு தான் ரீட் ஆகும். ஓகே, ஸோ ஸ்பெல்லிங் தப்பு, ரன் பண்ண கிரெடிட் கார்டோட கண்டென்ட் ரீட் ஆகுது. ஏன்னா அந்த டிஃபால்ட் ஆர்குமெண்ட்டோட வேலை என்னன்னா எதுவுமே வராத பட்சத்தில் மட்டும்தான் diamond.csvன்றது ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும். சப்போஸ் ஏதாச்சும் ஒரு ஃபைல் வந்துருச்சுன்னா அந்த ஃபைலுக்கான ப்ரிஃபரன்ஸ் மட்டும் தான் கொடுக்கும், டிஃபால்ட் வேல்யூ கன்சிடர் பண்ணாது பிரதர். அதுதான் உங்களோட கேள்வி இல்லையா? சூப்பர், ட்ரை பண்ணுங்க. ரைட். சோ ஃபார் ஒரு ஃபைலை ரீட் பண்றோம், ஒரு வேரியபிள் வைக்கிறோம்னா அந்த வேரியபிள் இந்த இடத்த விட்டு வெளியே வந்தால் தான் நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். தட் மீன்ஸ் ஃபங்க்ஷன் இது வரைக்கும் என்ன பண்ணோம், ரிட்டர்ன் பண்ணவே இல்லை, ஃபங்க்ஷன் வந்து பிரிண்ட் தான் பண்ணிட்டு இருக்கு. பிரிண்ட் பண்ணா போதாது, ஃபைல்ல ரீட் பண்ற வேரியபிள் நமக்கு கிடைச்சாத பின்னாடி எங்கன்னா யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஃபைல் கண்டென்ட் ரீட் ஆச்சா, இந்த ஃபைல் கண்டென்ட் வந்து காலம்ஸை நான் ரீட் பண்ணணும். அப்போ முதல்ல எனக்கு இந்த ஃபைல் கண்டென்ட் திரும்ப வரணும். திரும்ப வரணும்னா
எந்த இடத்துல கால் பண்ணணுமோ அந்த இடத்துக்கு அது திரும்ப வரணும். அதுக்கு பேர் தான் ஃபங்க்ஷன் ரிட்டர்ன். ஸோ ஃபார் நம்ம இது வரைக்கும் பார்த்த எல்லாமே ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் வித்தவுட் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபங்க்ஷன் வித் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். இதுதான் வந்து கம்பெனிஸ்ல பெருசா பயன்படுத்துவாங்க. ஏன்னா ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் ஆபரேஷன் பண்ணுச்சுனாக்கா ரிட்டர்ன் பண்ணணும் அதோட ஃபைனல் ரிசல்ட்டை. ஓகே, அது எப்படி ரிட்டர்ன் பண்ணணும்னா இங்க பாருங்க, டிஃபால்ட் ஃபங்க்ஷனே நான் கால் பண்றேன். இந்த இடத்துல பிரிண்ட்டுக்கு பதிலாக ரிட்டர்ன் கொடுக்கணும். ரைட், ரிட்டர்ன் என்ன? திரும்ப போ. கரெக்டா? ஸோ இந்த ஃபங்க்ஷனோட ஒட்டுமொத்த ஆபரேஷன் என்ன? எந்த ஃபைல் நேம் கொடுக்கணும் அந்த ஃபைலை ரீட் பண்ணி கொடுக்கறது இதனோட வேலை. நான் என்ன பண்ண போறேன்? அதை ரீட் பண்ற கண்டென்ட் வச்சு நான் ஏதோ பண்ணிட்டு போறேன். பட் ஆனா அது எனக்கு ரிட்டர்ன் பண்ணணும். அப்போ ஃபர்ஸ்ட் டெஃபினேஷனை கால் பண்றேங்க. கால் பண்ணிட்டு இங்க பாருங்க, இப்போ இப்படி போடுறேன். அப்போ டிஃபால்ட்டா டைமண்ட் டாட் சிஎஸ்எஃப்எல் ரீட் ஆகும். ஆனா இது எப்படி ரீட் ஆச்சுனாக்கா இந்த ஜூபிட்டர்ல அதை ஆட்டோமேட்டிக்கா அப்சர்வ் பண்ணிருக்கோம். ஆனா நீங்க என்ன பண்ணணும்? நாளை பின்ன வேற ஏதோ ஒரு ஆபரேஷன் பண்றீங்கன்னா இவன் அனுப்புறான். எங்க அனுப்புறான்? ரிட்டனோட மீனிங் என்ன? திரும்ப போ. அப்ப எங்க திரும்ப வரும்? இந்த இடத்துக்கு வரும் இல்லையா? அப்ப இந்த இடத்துக்கு வரும்போது அந்த கண்டென்ட்டை நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. அண்டர்ஸ்டாண்டிங்காக ரிட்டர்ன்டு ஃபைல் கண்டென்ட் இப்படி போட்டு வச்சுட்டு இதை பிரிண்ட் பண்ணா போதும். ரிட்டர்ன்டு ஃபைல் கண்டென்ட் ரன் பண்ணீங்கன்னா கண்டென்ட் உங்களுக்கு எப்படி ரிட்டர்ன் ஆயிரும். சீரிஸ். அப்போ ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் அர்த்தம் கிவ் த அவுட்புட் பேக் டு த ஃபங்க்ஷன் காலிங். அதை வச்சுட்டு அவன் ஏதோ பண்ணிட்டு போறான் அப்படின்ற மாதிரி தான். ஓகே, தட் இஸ் வாட் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். அந்த ரிட்டர்ன் வந்து ஒரு டேட்டா அனுப்புறீங்கனாக்கா இந்த டேட்டாவை ரிசீவ் பண்றதுக்கு ஒரு ஆர்குமெண்ட் இருக்கணும். அதை இங்க வைக்கணும். ஓகே, செக் பண்ணுங்க. இப்போ பிரிண்ட் பண்ணதுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? லைக் ரெண்டுமே டேட்டா காமிக்க தானே செய்யுது. இல்லைங்க, அதாவது பிரிண்ட் ஒர்க்கு ஓகே. நாளைக்கு உங்களுக்கு வந்து இதுல இருக்கக்கூடிய காலம்ஸ் எடுக்கணும். நீங்க என்ன பண்ணுவீங்க? பிரிண்ட் இட்ஸ் லைக் எக்ஸிஸ்டிங் ஃபைல ஐ மீன் டிஸ்டர்ப் பண்ணாம அதோட அவுட்புட்டை வேற ஃபைல்ல எடுத்து நம்ம இங்க பாருங்க, காலம்ஸ் எடுக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னாக்கா நம்ம ஃபைல்ல இருக்கக்கூடிய எல்லா காலம்ஸும் இது ரிட்டர்ன் பண்ணிருச்சு. வாட் டஸ் இட் மீன்? உங்களுக்கு ஒரு வேரியபிள் இருந்தா தானேங்க அந்த வேரியபிளை திருப்பி யூஸ் பண்ண முடியும். பிரிண்ட்னா அந்த இடத்துல மட்டும்தான் பிரிண்ட், அதோட முடிஞ்சுது. அதை வச்சு நீங்க பின்னாடி ஒன்றும் பண்ண முடியாது. வேற அது ஒரு வேரியபிளா நமக்கு ரிட்டர்ன் ஆகி வரும்போது நான் எனக்கு தேவைப்படுற இடத்தை நான் பயன்படுத்திப்பேன். புரியுதா விவிஷாஜி? பட் நல்ல கேள்வி. ஓகே ஓகே ஓகே, நைஸ் நைஸ், செக் இட் அவுட். ஆல் ரைட், ஸோ நவ் வி டு ஹேவ் ஃபியூ மோர் ஃபங்க்ஷனாலிட்டி. அது என்னன்னா விபிஷா கேட்ட மாதிரி ஒருவேளை ஒரு ஆர்குமெண்ட்டுக்கு நான் ரெண்டு வேல்யூ பாஸ் பண்ண முடியுமா? முடியாது. இப்ப பாருங்க, டெஃபினிஷன் மை ஃபங்க்ஷன் நேம் அப்படின்னு வச்சிருக்கேன். இங்க ரிட்டர்ன் நேம் அப்படின்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் இதை நான் கால் பண்ணிடுறேன், டெஃபினேஷனை டிஃபைன் பண்றேன். இப்போ என்னோட ஃபங்க்ஷன் நேமை கால் பண்றேன். இந்த இடத்துல தோனி கமா அஸ்வின் போட்டா என்ன ஆகும்? எரர் த்ரோ பண்ணும். என்ன எரர்? நீ டிஃபைன் பண்ணும்போது ஒரு ஆர்குமெண்ட் கொடுத்துருக்கே, ஆனா கால் பண்ணும்போது ரெண்டு ஆர்குமெண்ட் கொடுத்துருக்கியே, அது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன திருத்த ட்ரை பண்ணுறது, விச் இஸ் வெரி ட்ரூ. விச் இஸ் வெரி வெரி ட்ரூ. அப்போ இல்ல என்னோட ஒரு ஆர்குமெண்ட் தான் டிஃபைன் பண்ணுவேன், ஆனா என்னோட ரெண்டு நேமையும் அதை கன்சிடர் பண்ணும். எல்லா இடத்துல அப்ளிகபிள் இருக்காது, ஒரு சில இடத்துல. அந்த மாதிரி சூழ்நிலை என்ன பண்ணணும்னா நீங்க ஃபங்க்ஷனோட ஸ்டார்டிங்ல அந்த ஆர்குமெண்ட் ஸ்டார்டிங்ல ஸ்டார் ஆர்குமெண்ட் போடணும். இதுக்கு பேர் என்னன்னா ஃபங்க்ஷன் வித் ஸ்டார் ஆர்க்ஸ். வாட் டஸ் இட் மீன்? இந்த ரெண்டு டேட்டாவையும் ஒரு வேரியபிள் அக்செப்ட் பண்ணிக்கும். ஓகே, இங்க பாருங்க, மை வேல்யூ அதை ரிட்டர்ன் பண்ற வேல்யூ நான் பிரிண்ட் பண்றேன். ஓகே, பிரிண்ட் மை வேல்யூ அப்படின்னு போட்டேன். என்ன ஆகும்னா டிஃபைன் பண்ணும்போது எப்பவுமே திருப்பி ஒரு ரன் பண்ணிடுங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும். இப்போ போயிட்டு கால் பண்ணுங்க. தட்ஸ் இட், போத் ஆர் கெட்டிங் ரிட்டர்ன்ட். அண்ட் இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா டியூப்பிளா வரும் எப்பவுமே. ஸோ வாட் இஸ் ஸ்டார் ஆர்க்ஸ் இன் அ ஃபங்க்ஷன் டெஃபினிஷன்னா இஃப் எ சிங்கிள் ஆர்குமெண்ட்
needs to take more than one data, then we have to mention that variable prefixed with a star. That means that particular variable can take any number of argument. It can take any number of argument. Okay, இதுலயே ஒரு சில டிஃபரன்ஸ் இருக்கு. இப்படி போட்டிருப்பாங்க ஒரு சில டெஃபினேஷன். இங்க பாருங்க, கண்ட்ரி கமா ஏஜ் குட். இப்போ ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். முதல்ல ஒரு வேரியபிள் இருக்கு, அடுத்து ஒரு ஸ்டார் இருக்கு, இது எப்படி நம்ம கால் பண்ணணும் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். நான் சொல்றேன் பாருங்க. ரைட், இப்படி கொடுத்து பார்ப்போமா? அவுட்புட் வந்துருச்சு. அவுட்புட் வந்துருச்சு. நமக்கு என்ன வந்திருக்கு? அஸ்வின் கமா மட்டும் வந்திருக்கு. அப்ப என்ன நடந்திருக்கும்னா, இது இந்த அஸ்வின் மட்டும் வந்ததுக்கான காரணம் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். ரிட்டர்ன்ல நான் நேம் மட்டும் கொடுத்துருக்கேன். லுக் அட் தட். இப்போ நான் ரிட்டர்ன் நேம் கமா கண்ட்ரி கொடுத்தா வருதான்னு முதல்ல செக் பண்ணலாம். முதல்ல ஒன் திங் விச் இஸ் வெரி எவிடென்ட் இஸ் தட் ஃபங்க்ஷன் இஸ் ஒர்க்கிங் ஃபைன். பட் அந்த ஆர்டர் எப்படி எடுக்கணும்னு நான் சொல்றேன் பாருங்க. பாத்தீங்களா, நேம்ல அஸ்வின் மட்டும் இருக்கு, கண்ட்ரில தோனின்னு இருக்கு. அப்ப என்ன நடந்திருக்கும்னா, இங்க ஸ்டார் ஆர்குமெண்ட்னா ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்டோட சேர்ந்துரும். மீதி இருக்கக்கூடிய எல்லா ஆர்குமெண்ட்டும் நேம்ல போய் விழுந்துரும். இன்னும் டவுட் ஆச்சுன்னா இந்த காலிங் இன்னும் கொஞ்சம் மாத்திரம் பாருங்க. ஆர்டர் மாத்திடலாம். கண்ட்ரி கமா நேம்னு கொடுப்போம். அண்ட் கால் பண்ணும்போது ப்ராப்பரான நேம் கொடுக்கலாம். இந்தியா கமா தோனி கமா அஸ்வின் இப்படி கால் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இந்த இந்தியான்றது கண்ட்ரில போய் விழுந்துரும். வேற வழி இல்லாம மீதி 2 ஆர்குமெண்ட் இருக்கு, ஆனா ஸ்டோர் பண்றதுக்கு ஸ்டார் ஆர்குமெண்ட் தான் இருக்குது காரணத்தினால இந்த தோனி அண்ட் அஸ்வின் ரெண்டும் போயிட்டு நேம் அப்படின்ற ஆர்குமெண்ட்டுக்குள்ள சரண்டர் ஆயிடும். So when you run, look at that. Look at that. இந்தியான்றது வந்திருக்கு, அதுக்கப்புறம் தோனி அண்ட் அஸ்வின் நேம்ல இப்படிதான் வரும், மேட்ச் ஆகும். சரி மோகன், இதை நான் திருப்பி போடட்டுமா அப்படின்னு நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா, என்ன ஆகுதுன்னு பார்ப்போமா? ஒர்க் ஆகாது. இப்படி ஒர்க் ஆகாது. ஏன்னா நார்மலான ஆர்குமெண்ட் ஃபர்ஸ்ட் வரணும், ஸ்டார் ஆர்குமெண்ட் எல்லாம் கடைசியில தான் போகணும். அதனாலதான் இப்படி நமக்கு எரர் த்ரோ பண்ணுது. ஓகே, ஸோ ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷன்ல எத்தனை ஆர்குமெண்ட் இருக்கலாம்? ஆர்குமெண்ட் இல்லாமல் இருக்கலாம், ஸ்டார் ஆர்குமெண்ட்டும் இருக்கலாம், இல்ல நார்மல் ஆர்குமெண்ட்டும் கூட சேர்ந்து ஸ்டார் ஆர்குமெண்ட்டும் இருக்கலாம். ஆனா ஒரே கண்டிஷன், ஸ்டார் ஆர்குமெண்ட் ரைட் ஹேண்ட் சைட்லயும் நார்மலான ஆர்குமெண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லயும் வச்சு போட்டாதான் கோடு ஒர்க் ஆகும். இது கம்பெனிஸ்ல நம்ம ப்ராஜெக்ட் பண்ணும்போது இவ்வளோ காம்ப்ளெக்ஸாலாம் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ண மாட்டோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்டா இன்டர்வியூக்குன்னு போகும்போது இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸான சினாரியோஸும் அவங்க கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். செக் இட் அவுட். ஆல்ரைட், இப்போ இந்த கண்ட்ரி நேம் கொடுக்குறேன் இல்லையா, உங்களோட ஃபங்க்ஷனுக்கு அது என்ன ஏதெல்லாம் தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, டெஃபினிஷன் ஒரு நேம் புதுசா மாத்துறேன், நேம் கமா ஏஜ். ஓகே, இங்க ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட், பிரிண்ட் பர்சன் நேம் with the age of age ன்னு போடுறேன். ஓகே, ஸோ இப்போ இதை நான் கால் பண்றேன். ரிப்போர்ட் ரன் பண்றேன். என்ன ஆகுதுன்னு பார்ப்போமா? பிரிண்ட் வந்துருச்சு, பர்சன் மோகன் வித் ஏஜ் ஆஃப் 38 அப்படின்னு வந்திருக்கு. வெல் அண்ட் குட், விச் இஸ் வெரி கரெக்ட் அண்ட் அக்யூரேட். பட் அன்பார்ச்சுனேட்டா இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் பார்க்கணும்னா, நேமுக்கு மோகன் தான், ஏஜுக்கு 38 வரணும்னு சொல்லிட்டு உங்க ஃபங்க்ஷனுக்கு தெரியாது. அவ்வளவு அறிவுலாம் இல்லை. எப்படின்னு சொல்றேன்னா, இங்க பாருங்க, இதுவே நான் மாத்தி கொடுத்தேன்னா, இங்க பாருங்க, சம்பந்தமே இல்லாத நம்பரும் கொடுக்குறேன், அப்பயும் அக்செப்ட் பண்ணுது. இல்ல நான் ஆர்டர் மாத்தி கொடுக்குறேன், இப்படி கொடுத்தாலும் அவனை பொறுத்த இருக்கும். இது ஒரு டேட்டா ஃபர்ஸ்ட் வேரியபிள், இது ஒரு டேட்டா செகண்ட் வேரியபிள். இந்த ஆர்டரை மேட்ச் பண்ணும், பொசிஷனை மேட்ச் பண்ணும்.
ஃபர்ஸ்ட் டேட்டா டு த ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட், செகண்ட் டேட்டா டு த செகண்ட் ஆர்குமெண்ட் தான் செக் பண்ணுமே தவிர உள்ள இருக்கிறது வந்து நேம்னா நேம் தான் வந்திருக்கா, ஏஜ்னா ஏஜ் தான் வந்திருக்கான்னு தெரியாது. அதை பொறுத்த வரைக்கும் நீ ஏஎன்பி கொடுத்தாலும் ஒர்க் இங்க பாருங்க, இங்க ஏஎன்பி கொடுத்துட்டு இங்கே ஏஎன்பி கொடுத்தாலும் ஒர்க் ஆகும். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் ஆர்குமெண்ட் வேலிடேட் பண்ணாது, பண்ணிக்கோ. இல்ல இது வேலிடேட் பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்க எக்ஸ்ட்ரா ஒரு கண்டிஷன்ஸ்லாம் போடுற மாதிரி ஒரு சூழ்நிலைகளை தள்ளப்படுவீங்க. அதுக்கு முன்னாடி கரெக்டான டேட்டா கரெக்டான இடத்துக்கு போனோம்னா நீங்க என்ன பண்ணணும்னா ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது இங்க பாருங்க, நியூ ஃபங்க்ஷன் அப்படின்னு போட்டு நீங்க இங்க கால் பண்ணும்போது நீங்க என்ன பண்ணலாம், ஆர்குமெண்டோட அனுப்பலாம். இங்க பாருங்க, ஏஜ் 60 நேம் ஈக்குவல் டு தோனி. இங்க உங்களோட ஆர்குமெண்ட் நான் மாறி வந்திருந்தாலும் நான் பாஸ் பண்ணக்கூடிய டேட்டா அந்த கீவேர்டோட வச்சு அனுப்புறதுனால இதுக்கு பேரு ஃபங்க்ஷன் வித் கீவேர்ட் ஆர்குமெண்ட்னு சொல்லுவாங்க. வாட் டஸ் இட் மீன்? நான் அனுப்புறது ஆர்டர் மாறி இருந்தாலும் அது கூடவே ஹிண்ட் கொடுக்குறேன். அப்ப நீ மேல போ, ஏஜ்ன்றது எங்க இருக்கோ அங்க போய் நீ 60 இயர்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணு, நேம்ன்ற வேரியபிள் எங்க இருக்கோ அங்க போய் தோனியை சப்ஸ்டியூட் பண்ணுன்றத கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்டெலிஜென்ஸோட நான் வந்து என்னோட ஃபங்க்ஷன் காலிங் அனுப்புறேன். இதுக்கு பேர் என்ன? ஃபங்க்ஷன் வித் கீவேர்ட் ஆர்குமெண்ட். தட் மீன்ஸ் மேல எந்த ஆர்டர்ல இருக்குன்னு நமக்கு தெரியாத பட்சத்துல கீழே கால் பண்ணும்போது அந்த வேரியபிளோட சேர்த்து அனுப்புனீங்கன்னாக்கா ஆர்டர் பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. திஸ் இஸ் another type of a function which is called as function with keyword argument. குயிக்கா பாருங்க. For example, even though I am passing 60 Dhoni, it will accept. If I do the same calling with just a number, அதுவும் அக்செப்ட் பண்ணிக்க. இங்க பாருங்க, அவுட்புட் வந்துருச்சா? இப்போ நேம்ல கூட நம்பர் அனுப்புறேன், இங்க 90 அனுப்பிச்சு அதையும் அக்செப்ட் பண்ணிக்கோ. person 90 with the age of 16 வருது, which is basically not accurate. அவுட்புட்டா டேட்டா பாஸ் பண்ணாலும் வேலிடேட் பண்ணல. இப்போ நம்ம வேலிடேட் பண்ணணும்னா நீங்க என்ன பண்ணலாம்னா உங்களோட டெஃபினிஷன்ல வேலிடேட் பண்ணலாம். எப்படின்னா, யா வேர் இஸ் யுவர் டெஃபினிஷன்? இங்க இருக்கா, இதை அப்படியே கொண்டு வரேன், திருப்பி கீழே கொண்டு வந்துட்டு இங்க பாருங்க, இஃப் இஸ் இன்ஸ்டன்ஸ் நேம் கமா ஸ்ட்ரிங் அண்ட் இஸ் இன்ஸ்டன்ஸ் ஏஜ் கமா இன்டீஜர். அதாவது இஸ் இன்ஸ்டன்ஸ்ன்றது பைத்தான்ல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஃபங்க்ஷன் டு செக் த டைப் ஆஃப் தட் பர்டிகுலர் வேரியபிள். அது என்ன கைண்ட் ஆஃப் வேரியபிள், ஸ்ட்ரிங்கா லிஸ்டான்னு கண்டுபிடிக்க. இப்போ நான் ஸ்பெசிஃபிக்கா சொல்லிட்டேன், என்னோட நேம் ஸ்ட்ரிங்கா இருக்கணும், என்னோட ஏஜ் இன்டிஜரா இருக்கணும். அண்ட்னா என்ன அர்த்தம்? இதுவும் மேட்ச் ஆகணும், அதுவும் மேட்ச் ஆனா மட்டுமே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகும். ஓகே, இப்போ ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் கொடுத்துட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஃபங்க்ஷனை இந்த காலிங் பண்றேன், விச் இஸ் கரெக்ட். ஏஜ் 60, நேம் தோனி, மேட்ச்டு, சூப்பர். இப்போ அடுத்த ஸ்டேட்மெண்ட் போறேன், நேம் 19 அனுப்புறேன், அவுட்புட் வராது. வேணா இங்க ஒரு எல்ஸ் கண்டிஷன் போட்டீங்கன்னாக்கா பெட்டரா இருக்கும். இப்போ நீங்க போட்டீங்கன்னா டைப் மிஸ் மேட்ச் வரும், ஏன்னா நேம்ல வந்து நீங்க 19 கொடுத்துருக்கீங்க, விச் இஸ் நாட் கரெக்ட். அடுத்தும் செக் பண்ணிடலாம், ஏஜ்ல தோனி, நேம்லயும் தோனி, இதுவும் ஃபெயில் ஆகும். ஏன் ஃபெயில் ஆகும்? நேம்ல தோனி ஸ்ட்ரிங் கரெக்டா இருக்கு, பட் அன்பார்ச்சுனேட்லா ஏஜ்ல வந்து நம்பர் இல்லை, இன்டீஜர் இல்லை. இதுவும் அடி வாங்கும். இங்க பாத்தீங்களா, டைப் மிஸ் மேட்ச். அப்போ நீங்க கேட்டது வந்து நம்ம மேனுவலா தான் செக் பண்ணணும், டிஃபால்ட்டா அதை செட் பண்ணாது. எஸ், பைத்தான ஒரு சில ஃபங்க்ஷனாலிட்டி இப்போ லேட்டஸ்டா வந்திருக்கு, அதுவே செக் பண்ணி சொல்றேன். பட் டிப்பிக்கலா நான் இது வரைக்கும் கடந்து வந்த என்னோட கரியர்ல இப்படிதான் நம்ம செக் பண்ணுவோம், அந்த டேட்டா இந்த டைப்ல இருக்கான்றது இஸ் இன்ஸ்டன்ஸ் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் மூலியமா நம்ம செக் பண்ணலாம். இந்த இடத்துல அண்டுன்றது லாஜிக்கல் ஆபரேட்டர். இதுவும் வேணும், அதுவும் வேணும். இது இல்லைன்னா அதுன்னு ஆர் ஸ்டேட்மெண்ட். ஓகே, செக் இட் அவுட். நல்ல கேள்வி, ஐ ரியலி அப்ரிஷியேட் தட். ஆல்ரைட், ஸோ வித் தட் நோட் ஐ எம் எண்டிங் இட் அப் ஃபார் த டே மக்களே. தேங்க்யூ ஸோ மச்ங்க. ஐ நோ தட் சண்டே ஏகப்பட்ட பிளான்ஸ் இருக்கும், பட் இருந்தாலும் நான் சொன்ன ஒரு காரணத்துக்காக 7 to 9 ஒத்துக்கிட்டதுக்கு, விச் இஸ் ரியலி ரியலி அப்ரிஷியேட்டபிள். முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ரெகுலர் டைமை கீப் அப் பண்ண ட்ரை பண்ணுறேங்க. பட் இந்த ஹைதராபாத் வந்தால் மட்டும் அன்ஃபார்ச்சுனேட்டாக சண்டேஸில் முன்ன பின்ன வந்துடுதுங்க, அதனால முடியல. நானும் இன்னைக்கு காலையில் 8 மணிக்கு உட்கார்ந்தது, 8 to டேக் மை பிரேக்ஃபாஸ்ட், 8 to டேக் மை லஞ்ச், 8 o'clock ஸ்டார்ட் ஆன பேட்ச் போயிட்டே இருக்குங்க. ஒரு சில பேட்ச் வந்து முடிய போகுது, வேற ஒரு இன்ஸ்டியூட்டுக்கு எடுக்கிறது.
ஸோ அதெல்லாம் இப்போ எடுத்துருச்சு. ஐ ஜஸ்ட் டுக் அ ஃப்ரூட்ஸ். இப்போதான் எங்கள் கிளாஸ் முடிஞ்ச பிறகு நான் எழுந்துக்கவே போகிறேன் நான் சீட்ல இருந்து. ஸோ தட்ஸ் வை. பட் முடிஞ்ச அளவுக்கு நான் நம்ம ஊரில் இருக்கும்போது ஐல் பி கவரிங் போத் த டேஸ் இன் அ ப்ராப்பர் லைக் மார்னிங் 10 to 12 கண்டக்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஆஸ் ஐ செட், ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது டவுட்டு கிளாரிஃபிகேஷன் இருந்தால் எனக்கு சொல்லுங்கள். நடுவில் எந்த நாள் வேணாலும் குயிக்காக ஒரு 30-40 மினிட்ஸ் நைட் எப்பவுமே ஒரு 10:30 மணிக்குலேருந்து ஒரு 2 மணி வரைக்கும் முடிச்சுட்டு தான் இருப்பேன். ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன், ரெக்கார்டிங் இல்லை ஒர்க்கு எதாக இருந்தால் டெஃபினட்டாக கனெக்ட் பண்ணலாம். 3rd and 4th சென்னை வர யாராவது இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக வில் கேட்ச் அப். ஓகே, தேங்க்யூ மக்களே. ஐ திங்க் வி கேன் வைண்ட் ஆஃப் இட் அப். டவுட் சேட்டில் ஓகே, இந்த சேட் இல்லையா? ஓகே, ஐ திங்க் வி கேன் வைண்ட் ஆஃப். Thank you so much. We'll meet again on next Saturday with lots more interesting topic. Thank you and bye-bye. Thank you. Thank you. Yeah, bye. Thank you, Gopalji. Bye-bye.